மதிமுக பொதுச் செயலாளரும் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளருமான வைகோ சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை சங்கரன் இரவு 7 மணி கோவில்பட்டி, 30ஆம் தேதி காலை 10 மணி சாத்தூர், மாலை 4 மணி அருப்புக்கோட்டை, இரவு 7 மணி பரமக்குடி என்று இந்த கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. நாளைய தினம் மாலை 4 மணிக்கு தீக்கதிர் அவர்கள் பத்திரிகையை கணினி மயமாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பணி தொடங்குகிறது. இந்த கட்டத்தில் நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு நாளுக்கு நாள் எங்களுடைய ஆதரவு மக்கள் மத்தியிலே வேகமாக வளர்ந்து வருகிறது. எனக்கு மிகுந்த கவலை அளிப்பது அண்ணன் கலைஞருடைய நிலைமைதான். நான் ஒப்புக்கு சொல்லல, உண்மையிலேயே வருத்தப்பட்டு இங்க காலையில என்னுடைய சகோதரர்கள்ட்ட எல்லார்ட்டையும் நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னேன். அதாவது அண்ணன் கலைஞர் ஒரு செய்தியை சொல்லுகிறார், வேறொரு கட்சி சொல்லு, இப்ப நான் விமர்சனம் பண்றேன், ஏன் இப்படி கலைஞர் சொல்றாரு, நாளைக்கு அது நடக்குமா நடக்காதாங்கிற நிலைமையிலே அவர் சொல்றாரு. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது, அவர்கள் எங்களோடு வருவார்னு சொல்றாரு. இது மீண்டும் ஒரு பரிகாசத்துக்குள்ள ஒரு கருத்து மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு வருத்தப்படுறேன்னு சொன்னேன். ஆனால் அந்த கட்சியின் பொருளாளர் அவர் சொன்னதை அப்படியே மறுத்து இன்றைக்கு பேட்டி கொடுக்கிறார். கலைஞர் சொல்லுகிறார் பத்திரிகையாளர்களிடம், தொலைக்காட்சியிடம், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வருவார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று நேற்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்ததற்கு பிறகு தொலைக்காட்சி பத்திரிகையாளர்களிடம் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். இன்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி எந்த பேச்சும் நடக்கல, எப்பயோ நாங்க அழைச்சதை சொல்லிட்டு இருக்கிறாங்க என்று நிர்தாட்சண்யமாக, இது அவரை காயப்படுத்துமே, அவர் சொன்னதை நம்மளே ரெஃப்யூட் பண்றோமே, நம்மளே அதுக்கு நேர் எதிராக சொல்றோமே, கட்சி தலைவர் இப்படி சொல்லி இருக்கும் போது பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறதுன்னே சொன்னார். கிளியரா வந்திருக்கு, எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு. எப்பொழுதோ பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு, எப்பொழுதோ கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தது, அதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் யாராவது. அவங்க கட்சி தலைவரையே இன்டைரக்டா ஹிட் பண்றாரு. என்ன ஆத்திரத்தில் அவர் இதை ஹிட் பண்றாருன்னு தெரியல. இந்த மாதிரி நிலைமை எனக்கு தெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டதே கிடையாது. நான் 29 வருஷம் அந்த கட்சியில் இருந்திருக்கிறேன். அதன் பிறகு இன்னைக்கு 22 வருஷமா போராடிட்டு இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் தலைமையின் கருத்தை நிர்தாட்சண்யமாக மறுத்து அவருக்கு ஒரு பழிப்பதை போல பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொல்லி எல்லாம் வந்த பிறகு எப்பயோ அழைப்பு விடுத்தது, இப்போ ஒன்னும் நடக்கல என்று கூறியிருப்பது, இது மாதிரி கட்சி தலைமைக்கு எதிராக பொருளாளரே பேசுவது எனக்கு ஒரு சிண்டு முடிகிற நோக்கம் கிடையாது. உடனே அவங்க சொல்லுவாங்க சிண்டு முடிகிற வேலையில் ஈடுபட வேண்டாம்னு. சில மேதாவிகள் இருக்காங்க, இப்ப புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு திமுக முன்னாடி ஸ்நான பிராப்தி கிடையாது. இதெல்லாம் இந்த கார்பரேட் கம்பெனி இருந்து கொஞ்சம் பேர் இறக்குமதி பண்ணியிருக்காங்க ஊடகங்களுக்கு அனுப்புறதுக்கு. அவங்க சொல்லலாம், நான் சிண்டு முடிகிற வேலையில் நான் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு பொதுமக்கள் பார்வையில், அரசியல் அரங்கத்தில் பார்வையில், அரசியல் நோக்கர்கள் பார்வையில் இது எப்படி எடுத்துக் கொள்ளப்படும்? மூக்க இருக்கிற மாதிரி நோஸ் கட் பண்ற மாதிரி சொல்றதுன்னா எது உண்மை? கலைஞர் சொல்வது உண்மையா, இவர் சொல்றது உண்மையா? அந்த அளவுக்கு காரணம் அந்த இயக்கத்தில். நான் நேற்று கூட ஒரு பத்திரிகையில், நேற்று முன்தினம் தினமலர் பத்திரிகையின் இடத்துல கேட்டப்ப 3 தலைவர்களை, பெரியார், அண்ணா, கலைஞர் கேட்டப்ப நான் சொன்னேன், தலை சிறந்த எழுத்தாளர், ஈடிணையற்ற சொற்பொழிவாளர், நிகரற்ற ராஜதந்திரி, பல்வேறு ஆற்றல் திறமை இருந்தும் குடும்பம் புள்ள அணுகு அவருக்கு வீழ்ச்சி ஏற்பட்டதுன்னு சொன்னேன். அதுதான் இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய நிலைமை. ஆக குழப்பத்தில் இருக்கு அந்த கூடாரம். அதிமுக கூடாரம் அது ரொம்ப, அதாவது அங்க எப்படின்னா அது ஒரு கொள்ள கூட்டம், அது பகல் கொள்ள கூட்டம். பங்கு போடுறதுல சண்டை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பிரச்சனையாச்சு. இப்ப வெளியில ஒன்னும் புண்ணுக்கு புண்ணுக்கு தடம் மாதிரி அவர் வந்தார், இவர் வந்தார், தலைமகலத்துக்கு வந்தாரு, அங்க போனாரு, ஊருக்கு போயிருக்காருன்னு இருக்காங்க. ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்லியும் ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்லி
அதாவது இப்ப என்னன்னா EVKS இளங்கோவன் தேவையில்லாம எல்லாத்திலையும் மூக்கு நீட்டுவார். அவர் திடீர்னு என்ன சொன்னார்னா, ராகுல் காந்தியை கொண்டாந்து எங்க MLA ஆக்கி சீஃப் மினிஸ்டர் ஆக்க போறேன்னாரு. சரி, அப்ப எந்த தொகுதியில நிறுத்த போறாருன்னு மற்ற பத்திரிகையாளர் தான் கேட்டிருக்கணும். எடுத்துக்கெல்லாம் சொல்வாரு, கூட்டணி அமைச்சரவையே கிடையாது, பங்கு என்கிற பேச்சுக்கே கிடையாது என்று ஸ்டாலின் சொல்லுகிறார். இவருக்கு முன்னாடி அமைச்சரவையில பங்குன்னு சொன்னார்ல EVKS இளங்கோவன், ஏன் பதில் சொல்லல? அந்த அளவுக்கு ஒரு கட்சி தான் போய் சேர்ந்தது, அதுக்குள்ளே கூட ஒரு சரியான இணைப்பு இல்லை. மந்திரி சபை அமைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது திமுகவுக்கு. என்ன, அத்தைக்கு மீச முளைச்சா தானே பிறகு சித்தப்பா, அதுல கூட்டணிக்கே இடம் கிடையாது, யாருக்கும் கிடையாது, நாங்க மட்டும்தான் மந்திரி சபை அமைப்போம்னு. அதாவது ஆகாயத்தில் காகித கோட்டைகள், மனக்கோட்டைகள் கட்டுறது, பில்டிங் கேசல்ஸ் இன் தி ஏர், அந்த மாதிரி அந்த கட்சியினுடைய நமக்கு நாமே பொருளாளர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் மக்கள் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவான கூட்டணி பேசியிருக்காரு. அவரா வலுவான கூட்டணி அப்படின்னு சொன்னா, கூட்டணி மந்திரி சபை பற்றி சொன்ன கருத்துக்கு ஒரு பதிலையும் சொல்லலையே. தேமுதிக உறுதியாக வரும்னு சொல்லிட்டு இருந்தாரு இளங்கோவன். தேமுதிக இப்ப வராட்டால் நாங்க ஜெயிப்போங்கிறாரு. தேமுதிக வராவிட்டாலும் ஜெயிப்போம்னு நேத்து பேட்டியில சொல்லலையே. மாவட்ட செயலாளர்கள்ட்ட ஒன்னு சொல்லியிருக்காரு, வெளியே வந்து ஒன்னு சொல்லியிருக்காரு கலைஞர். இந்த மாதிரியான ஒரு தடுமாற்றம் அவர்களுக்கு என்றைக்குமே ஏற்பட்டதில்லை. அதுக்கெல்லாம் காரணம் அவர்களுக்கு வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு எண்ணம் தான். அந்த ஆத்திரத்தில் எங்க மேல பாய்வாங்க. நாங்க முதல் குற்றவாளியா ஜெயலலிதாவையும், இரண்டாவது குற்றவாளியா கலைஞரையும் ஊழல் பிரச்சனை வச்சிருக்கோம். மிக பிரமாதமா ஆனந்தவுடன் படம் பிடிச்சு காட்டிட்டான். நான் 10,000 கூட்டத்தோடு பேச முடியாது. பிரமாதம். வெல்டன் ஆனந்தவுடன், ஹேட்ஸ் ஆஃப் டு ஆனந்தவுடன். விஜயகாந்த் வந்து திமுகவும் அழைக்குது, மக்கள் நல கூட்டணியும் அழைக்குது. இதை எப்படி பார்க்கலாம்? மக்கள்கிட்ட இது எப்படி இதாகும் நினைக்கிறீங்க? அதாவது நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம், அந்த அழைப்பு அப்படியே இருக்கிறது என்று நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அங்கதான் குழப்பம். தில்லுமுள்ளு கட்சின்னு சொன்ன பிறகு பதிலே கிடையாது, பேச்சு பூச்சு கிடையாது திமுகவுல. ஊழல் கொள்ள கூட்டம்னு சொல்லிட்டாரு முந்தா நாள் முகநூர்ல, அவருடைய இதுல சொல்லிட்டார், ட்விட்டர்ல முகநூர்ல சொல்லியிருக்கிறார். நேற்று தந்தியில பெரிய செய்தியா வந்திருக்கு. அதுக்கு பதிலே கிடையாது திமுக, சொரணையே கிடையாது அவங்களுக்கு அப்படின்னு நான் கேட்கல, மக்கள் கேட்கிறாங்க. உங்களுக்கு நீங்க தமிழக முன்னேற்ற படை வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆமா, அந்த ஆதரவு பத்தி சொல்லுங்க. ஆம் ஆத்மி மக்கள் நல கூட்டணியில இணையன்னு சொல்லியிருக்காங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. தமிழர் முன்னேற்ற படை தொடர்ந்து தமிழர்களுக்காக, ஈழத்தமிழுக்காக, தமிழகத்தில் உள்ள தமிழர்களுக்கு எங்காவது ஒரு துன்பம் நேர்ந்தாலும் அதை எதிர்த்து நீதிக்காக போராடுகிற ஒரு போராளியாகத்தான் அந்த தங்கை வீரலட்சுமியை பார்க்கிறேன். அதனால அவர்கள் ஒரு இளைஞர் பட்டாளத்தோடு வந்தாங்க, மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சொன்னார்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று அதை அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது. அவர்கள் உண்மையான ஒரு லட்சிய பிடிப்போடு இருக்கிறாங்க, அது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அதை போல ஆம் ஆத்மி இந்திய அரசியல்லேயே ஒரு பெரிய புரட்டி போட்டது அவங்க தான். பிஜேபி கோட்டையை தகர்த்துட்டாங்க, பார்லிமெண்ட்ல ஜெயிச்ச கோட்டையை தகர்த்துட்டாங்க. அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலோடு எனக்கு நல்ல நட்பு இருக்கிறது, சோம்நாத் பார்த்தியோடையும் எனக்கு நல்ல நட்பு இருக்கிறது, தமிழ்நாட்டில் உள்ள ஆம் ஆத்மி நிர்வாகிகளோடு எனக்கு நல்ல நட்பு இருக்கிறது. அவர்கள் எங்களை ஆதரிக்கணுங்கிற எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவங்க தான் முடிவு செய்யணும். மாணவர் அமைப்புகள் இன்னைக்கு லயோலா கல்லூரியில ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஆதரவுன்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்க. மாணவர் அமைப்பு அதை பத்தி, அதாவது என்னுடைய நம்பிக்கையெல்லாம் இந்த செல்போன் சிங்கங்கள் தான். இந்த செல்போன் சிங்கங்கள் தான் பூரா பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. கணக்கில் வராத ஓட்டுகள், இந்த கருத்து கணிப்புக்குள் சிக்காத அந்த விகிதாச்சாரம், அவங்க தான் ஒரு நியூ ஃபோர்ஸ், ஒரு புதிய சக்தி. அவர்களுடைய ஆதரவு நாளுக்கு நாள் எங்களுக்கு வளர்கிறது என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சி.